எஃப்சிசி மாபெரும் கிரிக்கெட் திருவிழாவில் இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். இப்போ முதலாவது அரையிறுதி ஆட்டம் மணச்சநல்லூர் ஆர்எம்சிசி விசஸ் பூனாம்பாளையம். மணச்சநல்லூர் ஆர்எம்சிசி டாஸ் வின் பண்ணி பேட்டிங் தேர்வு செஞ்சுருக்காங்க. ஆட்டம் 8 ஓவர், 2 ஓவர் பவர் பிளே. அணிக்காக முதல் ஓவர் ஹரி வீசுறாரு. ஸ்ட்ரைக்கில் ஜானி, நான் ஸ்ட்ரைக்கில் சுபாஷ். முதல் பந்து ஜானிக்கு. நல்ல பந்து தான் சொல்லணும். ஒரு ஓட்டம். பந்து சுபாஷ் சிறப்பான ஒரு தடுப்பாட்டம். ஒரு ரன் மட்டுமே. மூணாவது பந்து மறுபடியும் ஒரு ரன்னு. நான்காவது பந்து மறுபடியும் ஒரு சிங்கிள். தூக்கி அடிச்சிருக்காருங்க. 2 பேர் போகிறாங்க. விக்கெட்டுங்க. பவுலரே ஒரு பிடிச்சிட்டாரு. குட் கேட்ச். ஆர்எம்சிசிக்காக அடுத்த பேட்ஸ்மேன் பிரசாத். டாட். முதல் ஒரு முடிவில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு 4 ஓட்டங்கள் ஆர்எம்சிசி. ஒரு ஓவர் முடிவில் 4. நல்ல பாலுங்க. ஆர்எம்சிசி ஒன்று சேகரிக்காங்கன்னு தான் சொல்லணும். இரண்டாவது பந்து பிரசாந்துக்கு. டாட்டுங்க. விக்கெட்டுங்க. அம்பேர் கரெக்டாக கொடுத்துட்டாங்க. சேகர் தன் அணிக்காக 2வது பால் விக்கெட் எடுத்துட்டாரு. ஆர்எம்சிசி அணிக்காக அடுத்ததாக களம் இறக்கப்படுவர் சந்தோஷ். சேகரின் பந்து சந்தோஷ்க்கு. டாட்டுங்க. பேட்ஸ்மேன் எதுவுமே பண்ணல. சந்தோஷ் இருக்கு. சிறப்பான ஒரு தடுப்புன்னு தான் சொல்லணும். ஒரு ஓட்டம் மட்டுமே. சேகரின் அடுத்த பந்து சுபாஷ் இருக்கு. செம பாலுங்க. சரியான பாலுங்க. இரண்டாவது இறுதி பந்து. சரியான பாலுங்க. 2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 6. 2 விக்கெட்டில் இருப்பிருக்கு. பவர் பிளேயரில் கடைசி ஓவர். மணிக்கான முதல் ஓவர். மணியின் முதல் பந்து சந்தோஷ் இருக்கு. சிறப்பான ஒரு ஆட்டம். செம ஃபீல்டிங். ஒரு பந்து சுபாஷ் இருக்கு. எங்கேயோ அடிச்சிட்டாருங்க. அற்புதமான ஒரு ஆகி. சாரி, 3வது பந்து ஒரு ஓட்டம். 4வது பந்து சந்தோஷ் இருக்கு. சிறப்பான ஒரு ஆட்டம். ஒரு ஓட்டங்கள் மட்டுமே. சுபாஷ் இருக்கு. நல்ல பால். ஓவரில் இறுதி பந்து. மணியின் பந்து சுபாஷ் இருக்கு. சிறப்பான ஒரு ஓட்டம். 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 16. 2 விக்கெட் இழப்பிற்கு ஆர்எம்சிசி. அணிக்கான 4வது ஓவரையும் தனக்கான 2வது வீச வருவர் ஹரி. ஹரியின் பந்து சுபாஷ் இருக்கு. அடிச்சாரு. பட்டு உள்ளே தான். ஒரு ரன் தான். சிறப்பாக பந்து வீசிட்டு இருக்காருங்க ஹரி. வந்து சந்தோஷ் இருக்கு. சிறப்பான ஒரு தடுப்பு கீப்பர்ட்ட இருந்து. நல்ல பால். தூக்கி இருக்காருங்க. வானத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. ஹரியே வராரு. பிடிச்சிட்டாரா? மிஸ்ஃபீல்டுங்க. ஒரு ரன்னுங்க. இங்கேயே இருந்து வந்தார். பட் பிடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். மிஸ் ஆயிடுச்சு. 4வது பந்து. நல்லா விளாண்டுட்டு இருக்காங்க சுபாஷ்.
அடுத்த பந்து டாட்டுங்க. 4வது ஓவரில் கடைசி பால் அடிச்சிருக்காருங்க. 2 பேர்த்தும் கேப்பில் போகுது. ஒரு ஓட்டம் மட்டுமே. 4 ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 20, 2 விக்கெட் இழப்பிற்கு. அணிக்கான 5வது ஓவரையும் தனக்கான முதல் ஓவரையும் வீச வருவார் ராமராஜ். 5வது ஓவரில் முதல் பந்து. சிறப்பான ஒரு ஆட்டம். 1 ஓட்டங்கள் மட்டுமே. நோ பால் கொடுத்துருக்காங்க அம்பையரு, எதுக்குன்னு தெரில. நோ பால், த்ரோக்காக நோ பால் கொடுத்துட்டாங்க. பவுலர் மாற்றுறாங்க. கண்டினியூ வீச வருபவர் பாரதி. நல்ல பாலுங்க. 1 ரன் மட்டுமே. சந்தோஷ் இருக்கு. தூக்கி அடிச்சிருக்காங்க. ஃபில்டர் இருக்காங்க. விக்கெட்டுங்க. மணி பிடிச்சிட்டாரு. சுபாஷ் தம்பி ஸ்ட்ரைக்கில் இருக்காரு, அண்ணன் நான் ஸ்ட்ரைக்கில் இருக்காரு. பாரதி பந்து வீசுறாரு. 3வது பந்து. ஒரு மிஸ் ஃபீல்டுங்க. டாட்டுங்க. கீப்பர் மிஸ் பண்ணால் ஸ்லிப் எடுத்துட்டாரு. டாட்டு. கேட்சுங்க. மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அதுவாக பட்டு போயிருக்கு பேட்டில். ரிட்டன் திரும்பினாருங்க. பட் பவுலர் கழிஞ்சு போட்டார். 5வது பந்து போட்டாருங்க. திலீப் மரத்தில் அடிக்குது. பவுண்ட்ரி போகுமா? இல்லைங்க, பவுண்ட்ரி எதுவும் போகலை. 2 ஓட்டங்கங்க. ரொம்ப நேரமாக பவுண்ட்ரி போகல. நல்லா பந்து போட்டுருக்காங்கன்னு தான் சொல்லணும். பூனாம்பாளையம் நல்ல ஃபீல்டிங் தான். பவுண்ட்ரிஸ் வந்து ரொம்ப நேரம் ஆச்சுங்க. இது வந்து டாட்டுங்க. அணிக்காக 6வது ஓவரும் தனக்கான 2வது வீச ஒரு சேகர். நல்ல பால். டாட்டுங்க. 6வது ஓவரின் 2வது பந்து. சிறப்பான ஒரு பந்து வீச்சு. 3வது பந்து. சுபாஷ் இருக்கு. சிறப்பான ஒரு சிறப்பான ஒரு பந்து வீச்சுங்க. அடிச்சிருக்காருங்க. 6ங்க. பலஹார்னு அடிச்சாருன்னு தான் சொல்லணும். சிறப்பான ஒரு அடி. அப்புறம் ஒரு பவுண்டரி பதிவு பண்ணுறாங்கன்னு தான் சொல்லணும். இதை வச்சு 2 பவுண்டரி தான் அடிச்சிருக்காங்க. அது 2மே 6 தான். பவுண்டரிஸே போகலை. வந்து திலீப் இருக்கு. சூப்பர் ஷாட்டுங்க. செம்ம ஃபீல்டிங்க. ரன் அவுட்டா? ஆமாங்க, ரன் அவுட் முறையில் வெளியேறாரு திலீப். ஒரு மிஸ்கம்யூனிகேஷனு. நல்லா ஆடிக்கிட்டு இருந்தார். இப்போ தான் நல்லா பதிவு பண்ணார் ஷாட்டை. 6 ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 32, 3 விக்கெட் இழப்பு இருக்கு. ஆர்எம்சிசி. முதல் பந்தை வீச வருவர் பாரதி. ஸ்ட்ரைக்கில் சுபாஷ் இருக்காரு. மிஸ்ஃபீல்டு. கீப்பர் மிஸ் பண்ணிட்டாருங்க. கொஞ்சம் கஷ்டம்தான். 1 ஓட்டங்கள் மட்டுமே. லோகேஷ் ஸ்ட்ரைக்கில் இருக்காரு, நியூ பேட்ஸ்மேன். 2வது பந்து. டாட்டுங்க. மறுபடியும் ஒரு டாட்டு பதிவு செஞ்சுருக்காங்க. 4வது பந்து லோகேஷ் இருக்கு. அப்பா எங்கேயோ அடிச்சிருக்காருங்க. வெளியில் போயிருமா? கிளியர் ஆயிருமா? இல்லைங்க, விக்கெட்டுங்க. மிஸ் பண்ணிட்டாருங்க. சாரி, கையில் உந்த கேட்சுன்னு தான் சொல்லணும். மிஸ் பண்ணிட்டாங்க. சூப்பர் பாலுங்க. ஆஃப் சைடு பலார்னு அடிச்சிருக்காரு. பவுண்ட்ரி. ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 38. கடைசி 6 பால். 6 பாலை வீசுறது யார் வராங்க பார்ப்போம். மணி போகிறாரு. தனக்கான 2வது ஓவர் வீச ஒரு மணி. ஸ்ட்ரைக்கில் லோகேஷ்.
பா எப்பா செம்ம சாட்டுங்க, இங்கேயும் அடிச்சுட்டாருங்க. எல்லாரும் கொடுத்தாரு 6, இங்கேயும் போய் விழுந்துருச்சு. பா இதையும் அடிச்சிருக்காருன்னு சொன்ன பவுண்டரியா இல்லை, ஃபீல்டு விரட்டி வராங்க. ஒரு ரன் மட்டுமே, சிறப்பான ஒரு ஃபீல்டிங். ஓ ஃபீல்டர் கையிலே அடிச்சிட்டாருங்க. 4வது பந்து சுபாஷிற்கு. ஓ விக்கெட்டா? நோ பாலுங்க, நோ பால் கொடுத்துருக்காங்க. நோ பால் ப்ளஸ் 2 ரன்னு. விக்கெட் பாலுங்க சுபாஷிற்கு. வரா பார்ப்போம். வாவ் மறுபடியும் நோ பாலுங்க, மறுபடியும் நோ பால் கொடுத்துருக்காங்க. சாரி, பவுலர் த்ரோனால அம்பையர் தடுத்துட்டாங்க. பேலன்ஸ் உள்ள பாலை வீசுறதுக்கு யார் வராங்க பார்ப்போம். வந்திருக்காரு, இது வேற மணி. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. நல்லா போட்டிருக்காருங்க. அப்பா 2 ஓடுவாங்களா? ஒரு மிஸ்ஃபீல்டு, 2 ஓட்டாங்க. நீ அடுத்த பந்து பா நல்லா அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் விரட்டி போகிறாங்க. விக்கெட்டா? விக்கெட்டுங்க, சிறப்பாக பிடிச்சிட்டாரு ஹரி. இங்கேருந்து வந்தாங்க. விக்கெட்டுன்ற முறையில் வெளியேறாரு யோகேஷ். பா நேற்றைய மேட்ச் நாட்டம் வந்துடாருங்க. இவர் தாங்க நேற்று ஒரே ஓவரில் 23 ரன் அடித்து லாஸ்ட்டு ஒரு 23 அடிக்கணும், அடித்து வெற்றி பெற வச்சார். செமிக்கு கொண்டு வர வச்சார். என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். பா மறுபடியும் நேற்று உள்ளது அப்படியே கண்டினியூ பண்ணுறாருங்க. ஓ போகலங்க, உள்ளே விழுந்துருச்சுங்க. சிறப்பான கேட்சுங்க, நல்ல ஃபீல்டிங்கு ராமராஜ்கிட்ட இருந்து. ஒரு முடிவில் அணி இன்னைக்கு 52 ஓட்டங்கள் எடுத்துறாங்க ஆர்எம்சிசி. 53 அடித்தா பூனாமலை வெற்றி. பார்ப்போம் ஆட்டம் யாருக்கு சாதகமாக இருக்குன்னு பார்ப்போம். அதை தடுத்தா பூனாம்பாளையம் ஆர்எம்சிசி வெற்றி பெறலாம்.